தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/1/2015 புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு 12:32 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு சிரவண விரதம் என்று போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவாக திருவோணம் அன்றைக்கு விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பேச்சாற்றல் வர என்ன பரிகாரம் செய்ய வேண்டும். சில பிள்ளைகள் இருக்கு இல்லையா, சில குழந்தைகள் பிறந்து 5 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் கூட பேசாது. நம்ம பேர் எங்கிட்ட ஆலோசனை கேட்க வருகிற பொழுது, எனக்கு இது மாதிரி ஒரு பேத்தி இருக்குது, அது ரொம்ப பேச மாட்டேங்குது, அம்மா அப்பான்னு சொல்லுது, அதுவும் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, 5 வயசு ஆயிடுச்சு, எப்போ பேசுகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறதுன்னு கேட்பாங்க. இப்படி பல பேர் குழந்தைகள் பேசவில்லைன்னு நம்ம கவலைப்படுவாங்க. கலகலப்பாக பேசுபவர்களை கண்டால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் முகத்தை உம்முன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் பிறந்த பிறகு நல்ல அழகான பிள்ளையாக இருக்கும், ஆனால் பேசாமல் இருந்தால் பெற்றோர்களுக்கு மனம் வாடும். குமரகுருபர் கூட பேசாமல் இருந்து பேசினாராம், திருச்செந்தூர் சென்று வழிபட்ட பின்னாலே. ஆகையினாலே நாம் இந்த பேசாமல் இருக்கிற குழந்தைகள் பேசுகிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் அனுபவத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வாக்கு ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தால், செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் சென்று தான் அது பேசும். அந்த யோக பலம் பெற்ற நாளில் எந்த கோயில் போனால் பேச்சாற்றல் வருமோ அந்த கோயிலுக்கு கூட்டுக்கிட்டு போய் முறைப்படி பரிகாரங்கள் செய்தால் பேசும். எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். என்னுடைய உறவினர் வீட்டிலேயே கூட ஒரு குழந்தை 5 வருஷம் வரை பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இது மாதிரி பேசவே இல்லையே, இது பேசணும்னா ஆக்ஷனே பண்ணுது, எதை கேட்டாலும் கைனால் காமிக்கிறதே தவிர அம்மா அப்பான்னு கூட சொல்லலை அப்படின்னாங்க. உடனே அதற்கென்று உள்ள திருக்கோயில்களை ஜாதக ரீதியாக ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, பூலாங்குறிச்சின்னு ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே உசிலம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் கதிர்வேல் விநாயகர்னு இருக்குது. மிகச்சிறிய விநாயகர் கோயில், ஒரு விநாயகர் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளையாருக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா, பேசாத பிள்ளைகளை பேச வைக்கும் பிள்ளையார்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர் இங்கே வர்றாங்க, பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. இந்த குழந்தைக்கு போய் இங்கே பொங்கல் வச்சு பேசணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தாங்க. மறுநாள் நாம் பேசுகிற மாதிரி முழுமையாகவே பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று தெய்வ அருள், இன்னொன்று ஜாதகத்தினுடைய ஒத்துழைப்பு. அது மாதிரி திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் பேச்சாற்றல் வளரும். அதுக்கப்புறம் இது போன்ற உசிலம்பட்டி பூலாங்குறிச்சி அருகிலே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வேல் விநாயகரை வழிபட்டு பொங்கல் வைத்து வழிபட்டு வந்தாலும் வரும். அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூளம்பந்தல்ங்கிற இடத்துல பேசும் பெருமாள்னே இருக்குது. அந்த பெருமாளை கும்பிட்டு வந்தால் பேச்சாற்றல் வளரும். மதுரை சிம்மக்கல்லில் பேச்சியம்மன் இருக்குது. அந்த பேச்சியம்மனை கும்பிட்டால் குழந்தைகளுக்கு பேச்சு நன்றாக வரும். அதே நேரத்தில் நாகை மாவட்டத்தில் திருக்கோலக்கான்னு ஒரு ஊர், அங்கே இருக்கக்கூடிய சப்தபுரீஸ்வரர்னு இருக்குது. சப்தம் வருவதற்காக உள்ள ஆலயம். அதனாலே வாயிலிருந்து சப்தம் வர வேண்டும், அம்மா அப்பான்னு சொல்லணும், எல்லா விதமான பேச்சுக்களும் தடையின்றி பேச வேண்டும். அப்படி திக்குவாயாக இருப்பவர்களுக்கு கூட சொல்லுவாங்க, ஓடுற நரியில் ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகில் ஒரு பிடி நரைமுடி என்று சொல்லுங்கம்பாங்க. ஓடுற நரியில் ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகில் ஒரு பிடி நரைமுடின்னு திரும்ப 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 சொன்னால் திக்குவாய் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திக்குவாயாக இருந்தாலும் சரி, நல்ல பேச்சாற்றல் வராமல் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஸ்தலங்களுக்கு அவருடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து, வாக்குஸ்தானம் பலமிழந்திருக்கிறதா, அதில் என்ன கிரகம் இருக்கிறது, அந்த கிரகத்தை எது பார்க்கிறது, எதோடு சேர்ந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற ஸ்தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே சென்று வழிபாடு வைத்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் பேசும் பிள்ளையாக மாறும். கலகலப்பாக பேசி காசினி போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அலைச்சல் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சென்றிருக்கின்றார். எனவே பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். இளைய சகோதரத்தால் இணக்கம் ஏற்படும். அந்நிய தேசத்திலிருந்து கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். 8லே சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரப்போகிறது. ராசிநாதனோடு தனாதிபதி இணைந்திருக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். திட்டமிடாது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். ராசிநாதன் புதனோ வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். கிழமையும் புதன். எனவே திருமாலை வழிபட்டால் தித்திக்கும் வாழ்க்கை அமையும். உடன்பிறப்புகள் உடன் இருப்பவர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். கடகராசினியர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பாகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்கள் இன்று பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வருவது கண்டு ஆச்சரியப்படப் போகின்றார்கள். குழந்தைகள் வழியில் குதூகலம் தரும் சம்பவம் நடைபெறப் போகின்றது. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சிம்மராசி நேயர்களே, உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். ராஜநாதன் சூரியன் ஆறில் சஞ்சரிக்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊர் மாற்றம் செய்யலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பார். என்ன இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பொறுமையை கடைபிடிப்பது தான் நல்லது. மாலை நேரத்தில் பயணங்களால் செலவு உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் எடுக்கின்ற நாள். அதிகாலையிலேயே சேமிப்பில் கொஞ்சம் கரையப் போகிறது. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். விருப்பங்கள் நிறைவேறவும் நல்ல திருப்பங்கள் உருவாகவும் விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இலக்குமி வழிபாடும் உங்களுக்கு இனிய பலனை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். தனித்து இயங்கலாம் என்ற முடிவெடுக்கப் போகின்றீர்கள். கூட்டாளிகளை விட்டு விலகும் எண்ணம் மேலோங்கும். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலில் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். மாலை நேரத்தில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் ஒன்று வந்து சேரப்போகின்றது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடிவடையலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. உடன் இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். தொழில் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் இருமடங்காக இருக்கலாம். லாபஸ்தானத்திலே ராகு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்று நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வியக்கும் தகவல் ஒன்று அதிகாலையிலேயே வந்து சேரப்போகின்றது. குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகளால் சில தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். மாலை நேரத்தில் விரயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன். எனவே உங்கள் ராசியில் சந்திரன் உலா வருகின்ற பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசித்தான் சில காரியங்களை சாதித்துக்கொள்ள இயலும். பண தேவைகள் பூர்த்தியானாலும் கூட வந்த மறுநிமிடமே செலவாகிவிடலாம். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொல்லைகள் உஷ்ணாதிக்க நோய்கள் உருவாகலாம். 2 செவ்வாய் இருப்பதால் கோபத்தோடு பேசாமல் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் முன்னேற்றத்தில் முதல் படிக்கை நீங்கள் செல்ல இயலும். கும்பராசி நேயர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். இந்த நாளை இனிய நாளாக மேலும் அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. செய்தொழிலில் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டப் போகின்றீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.